எங்கேயாவது போறீங்கன்னா 50,000 ரூபாய் பணத்துக்கு மேல எங்கேயுமே எடுத்துட்டு போக முடியாதுங்க. எப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துச்சோ அப்போல இருந்தே 50,000 ரூபாய் பணத்துக்கு மேல கொண்டு போக முடியாது. அப்படி நீங்க கொண்டு போறீங்க அப்படின்னா நிச்சயமா அதை காவல்துறை அதிகாரிகள் பறிமுதல் பண்ணிடுவாங்க. அப்படி உங்களுடைய பணத்தை பறிமுதல் பண்ணிட்டாங்கன்னா முதல்ல தயவு செய்து பயப்படாதீங்க. உங்களுடைய பணம் உங்களுக்கானது. நீங்க அந்த பணத்தை எதுக்காக கொண்டு போறீங்க, முக்கியமா அந்த பணம் உங்களுடையதுதான் அப்படின்னு ஏதாவது சான்று இல்ல வித்ராவல் ரிசிப்ட் கொடுத்துட்டீங்க, இல்ல நீங்க எங்கேயாவது இந்த பணத்தை பில் பே பண்ண போறீங்க, ஹாஸ்பிட்டல்ல எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல, இப்படி அதுக்கான ரிசிப்ட் வச்சு காமிச்சிங்கன்னா உங்களுடைய பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. இதுல சிக்கலான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மாட்டு வியாபாரி ஒரு மாட்டை வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு வர்றாருன்னா அவர்கிட்ட ரிசிப்ட்லாம் இருக்காது. இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல கண்டிப்பா சிக்கலான நேரங்கள் ஏற்படும். இருந்தாலுமே அதுக்காக சான்றை காமிச்சிட்டோம் அப்படின்னா உங்களுடைய பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. யாருமே பயப்பட வேணாம். முக்கியமாக இந்த பெட்ரோல் டீலர்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெட்ரோல் பங்க்லையுமே நாங்கள் தினம் தினம் பெட்ரோல் டீசல்லாம் கொள்முதல் பண்ணணும்னா 75% நாங்கள் பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எங்களுக்கெல்லாம் இந்த 50,000 பணம்ன்றது ரொம்பவுமே கம்மியான விஷயம் அப்படின்னா அவங்களுமே என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னா, இந்த 50,000 கொஞ்சம் உயர்த்தி அதிக பணம் கொண்டு போகலான்றத தேர்தல் ஆணையம் சொன்னால் நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க கோரிக்கை வச்சிருக்காங்க. இப்படி நிறைய பேருக்கு இந்த 50,000 பணம்ன்றது ரொம்பவே கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பண பரிவர்த்தனை, பணம் டிரான்ஸ்ஃபர் பண்றது அதிகமா நம்ம பண்ணிட்டே இருக்கோம். உங்களுக்கு எவ்வளவு பணம் தேர்தல் ஆணையம் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.